பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஹீட் ஆனோடனே நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுலேயே அந்த நெய்யிலேயே நம்ம ஒரு கப் ரவை எடுத்து அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் சர்க்கரையும் தண்ணியும் அளந்து சேர்த்துக்கணும். ஒரு கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி சரியான கரெக்டான அளவாக இருக்கும். 2.5 கப் தண்ணி சேர்த்து அது நல்லா கொதி வந்தோடனே நம்ம அடுத்தடுத்து பொருட்களை சேர்க்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த டயத்தில் நம்ம கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இல்லை நீங்கள் ஒயிட்டாகவே வேணும்னா ஒயிட்டாகவே யூஸ் பண்ணலாம். ஆனால் கேசரினாலே அது கலராக தானங்க இருக்கணும். அதுக்கப்புறமா எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அந்த கப்பில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்தோன்னா கொஞ்சம் இலகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு சுட சுட இறக்குனா சூப்பரான கேசரி ரெடி.